India's best part-time job company. This company gives many opportunities for earning monies. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட்ல மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரது தலவாய் அரியநாதரால் 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இது மதுரை விஸ்வநாத நாயக்கர் உருவாக்குனார்னு கொடுத்தாலும் சரிதான், அல்லது அவருடைய தலவாய்னா ராணுவ தளபதி தெரியும் உங்களுக்கு, அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் அந்த பாளையத்தை உருவாக்குனார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ விஸ்வநாத நாயக்கர் உருவாக்குனார்னு சொன்னாலும் சரிதான், அல்லது அவருடைய தலவாய் அரியநாதர் உருவாக்குனார்னு சொன்னாலும் சரிதான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி. கேள்வி என்ன நம்ம கேட்டிருக்கோம்னா சரியான குற்றை தேர்க, அதான் நம்ம கேள்வி. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோம், இந்த பாளையக்காரர் முறையை செஞ்சி நாயக்கர்களும் பின்பற்றினர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புது விஷயம், உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு புதிய விஷயமா இருக்கலாம். இந்த பாளையக்காரர் முறையை செஞ்சி நாயக்கர்களும் பின்பற்றினர். மதுரை விஸ்வநாத நாயக்கர், மதுரை நாயக்கர் தான் இந்த முறை கொண்டு வந்தார், மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அந்த சிஸ்டத்தை செஞ்சி நாயக்கர்களும் பின்பற்றியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான், பட் நமக்கு தெரியாது, அதனால பெண்டிங்ல வைப்போம். அடுத்தது நாயக்கர்கள் பாளையக்காரர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இது மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நாயக்கர்கள் பாளையக்காரர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் கொடுத்துருப்போம். இது தவறு இல்லையா? அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். ஆக்சுவலா பாளையக்காரர்கள் தான் நாயக்கருடைய பிரதிநிதிகள். நம்ம இந்த செட்டப் படிச்சிருப்போம். விஜயநகர மன்னர்கள் காலத்துல அவங்களுக்கு கட்டுப்பட்டு நாயக்கர்கள் இருந்தாங்க, நாயக்கர்களுக்கு கீழே தான் பாளையக்காரர்கள் இருந்தாங்க. பாளையம் அப்படிங்கிற பகுதியில நாயக்கர்களுடைய பிரதிநிதிகள் தான் பாளையக்காரர்கள். ஆனா இங்க நம்ம மாத்தி கொடுத்துருப்போம், இந்த நாயக்ஸ் ஆக்டட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அது அப்படியே மாறி ரிவர்சல் வரணும். ஆக்சுவலா பாளையக்காரர்கள் நாயக்கர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் அப்படின்றதான் கரெக்ட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங் ஒன், இது வராது. சரி, அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன, விவசாயிகள் பாளையக்காரர்கள் ஆட்சி காலத்துல நிலவரியினால் பாதிக்கப்பட்டனர். ஃபார்மர்ஸ் வேர் அஃபெக்டட் பை லேண்ட் டாக்ஸ் டியூரிங் த பாளையக்காரர் ரூல். நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தது பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல பாதிக்கப்பட்டான்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பாளையக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாளையக்காரர்கள் ரூலிங்ல பாதிக்காதெல்லாம் கிடையாது, அவங்க காலத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாளையக்காரர்களுடைய ரூலிங்ல விவசாயிகளுடைய சிரமங்கள் அப்படின்னு விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர்கள் காலத்துல விவசாயிகள் என்னென்ன சிரமத்தெல்லாம் அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு. இது நமக்கு புதிய விஷயமா இருக்கலாம், ஏன்னா பாளையக்காரரை பத்தி நம்ம அட்வர்ஸா படிக்க மாட்டோம். ஜென்ரலா பாளையக்காரர்கள் விடுதலைக்காக போராடினாங்க, பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம படிச்சிருப்போம். இது அவங்களை பத்தி நெகட்டிவான ஒரு பாயிண்ட் தான். அது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பாளையக்காரர் ரூலிங்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிலவரியினால. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டா நமக்கு தெரியும், சரிதான் தெரியும் நமக்கு. அதே போல மூணாவது ஸ்டேட்மெண்ட் கிளியர் கட்டா தவறுன்னு தெரியும். இப்போ ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும், 3 வரக்கூடாது. அப்படி நம்ம பார்க்கலாம், 4மே தெரியலனாலும் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஆனா 3 இருக்கக்கூடாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கு ஆனா 3 இருக்கு, தப்பு, இது வராது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது ஆப்ஷன்ல. ரெண்டை டெலிட் பண்ணிட்டோம்னா சியா அல்லது டியா அப்படின்றதுல தான் பிரச்சனை. இந்த ரெண்டை எடுக்கவே கூடாது. நீங்க கவனமா பாத்தீங்கன்னா இந்த ஏ பி கையே வச்சிருக்க கூடாது. ஆனா நீங்க போட்டிருக்கக்கூடிய ஆன்சர்ல பாத்தீங்கன்னா இந்த ஏவை தான் அதிகமான பேர் போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லைங்களா, 3மே சரின்னு சொல்லி. எப்படி மூணாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி சரியாகும்? அதை நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது பி, அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட இது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 75% இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எடுத்திருக்கீங்க. நீங்க எடுத்த ஆன்சர்ஸ்ல ஆன்லைன் டெஸ்ட்ல 75% எதுன்னு பாத்தீங்கன்னா ஏவும் பியும் தான். 33% வந்து ஏ எடுத்திருக்கீங்க, 32% பி எடுத்திருக்கீங்க. இது ரெண்டையும் டெலிட் பண்ணும்ல ஃபர்ஸ்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது இது ரெண்டையும் டெலிட் பண்ணிருந்தீங்கன்னா 50-50 சான்ஸ் இருக்கும்ல உங்ககிட்ட. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தெரியுது தெரியல அப்புறம் எடுக்கிறன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா 50% சான்ஸ் கிடைக்கும்ல. இப்போ அதில் நிறைய பேர் 75% இங்கே காலி ஆயிட்டீங்களே, பேலன்ஸ் 25% தான் இங்கே கீழே வரீங்க, அடுத்த லெவலுக்கே வரீங்க நீங்க. அப்போ நம்ம தெரிஞ்ச சென்டென்ஸை கவனமாக படிச்சு நம்ம எடுக்கணும், இந்த வார்த்தையை கவனமா எடுக்கணும். சரி, அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். செஞ்சி நாயக்கர்கள் பின்பற்றினாங்க, மதுரை பாளையக்காரர் சிஸ்டத்தை செஞ்சி நாயக்கர்கள் பின்பற்றினாங்க. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் ஒன், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு. ஆன்சர் என்னன்னா டி.
1 2 4. இதை நம்ம படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் கொஞ்சம் நிதானமா எடுக்கணும். எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணலாம். 1 2 கொஸ்டின் வந்து நம்ம சேர்த்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். கொஞ்சம் கவனமா நீங்க ஆன்சர் பண்ணணும். சரி, இங்க புதுசா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒன்று, செஞ்சி நாயக்கர்கள் மதுரை நாயக்கர்கள் பின்பற்றின பாளையக்காரர் முறையை பின்பற்றினாங்க. இது கூடுதலான ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது, விவசாயிகள் பாளையக்காரர்கள் ஆட்சி காலத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிலவரியினால. பாளையக்காரர்கள் காலத்திலையும் விவசாயிகளுக்கு சிரமங்கள் இருந்திருக்கு, பிரச்சனை இருந்திருக்கு. நம்ம பாளையக்காரர்கள் விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்றதுனால பாசிட்டிவான விஷயங்களை படிக்கிறோம். பட் அவங்க ரூலிங்ல இருந்த பிரச்சனை இதுவும் ஒரு பிரச்சனை தான் அது ஆக்சுவலா. ஸோ 1 to 4 அப்படின்றது கரெக்ட். சரியான கூற்றுகளை தேர்க. சரி, இப்போ கொடுக்குற இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ரீச் ஆகுதா? கிளியரா இருக்குதுங்களா? ஒருத்தர் 2 பேர் போடுங்கம்மா. இது ஆடியபிளா இருக்கா? ஏதாவது பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? பேசுறது ரீச் ஆகுதுங்களாமா? குட். ஓகே, சரி, அடுத்தது போகலாமா? அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். செகண்ட் கொஸ்டின், தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கான். நம்ம முதல் வேலை கொஸ்டினை நம்ம நல்லா படிக்கணும். அதுதான் நம்மளுடைய முதல் வேலை. நிதானமா கொஸ்டினை கடைசி வரைக்கும் படிங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? தவறான கூற்று எது அப்படின்றது கேள்வி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று, 1759 பூலித்தேவர் களக்காடு கோட்டையை முற்றுகையிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று கொடுத்துருப்போம். அடுத்தது 1764 கான்சாகி பாளையங்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்கேன். எது தவறான கூற்றுன்னா ரெண்டுமே தவறு தான். என்ன தவறு? இதில் வருஷம் தப்பு இல்லையா? களக்காடு கோட்டையை எப்போ முற்றுகையிட்டார்னா 1755, 1755. அதே போல் கான் சாஹிப் எங்கே தூக்கில் போட்டாங்க? பாளையங்கோட்டையில் தூக்கில் போட்டாங்க, படிச்சிருக்கோங்க. சம்மட்டிபுரம், மதுரை சம்மட்டிபுரம் அப்படிங்கிற பகுதியில் அவரை தூக்கில் போட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஈஸி தான், கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். வருஷம் ஃபர்ஸ்ட் ஒன்ல 1755, ரெண்டாவதுல இடம் தப்பு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு, தவறான கூற்று. 1755 தான் புலித்தேவர் களக்காடு கோட்டையை முற்றுகையிடுறார். அதே போல கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணா அந்த இடத்துல கொஸ்டின்ல எழுதிக்கலாம், மதுரை சம்மட்டிபுரம், அங்கே தான் தூக்கில் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம நோட்ஸ் படிச்சாவே இந்த வருஷம் இந்த இடம்லாம் எடுத்துக்கணும்ல கரெக்டா. சரியான விடை ஒட்டுமொத்த எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் 24% தான் கரெக்டான விடை போட்டிருக்கீங்க. பேலன்ஸ் 76% தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 76% தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 24% தான் அந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின். கூற்று காரணம். 1792 கர்நாடக ஒப்பந்தம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. படிச்சிருக்கு நம்ம. ஆற்காடு நவாபுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில கையெழுத்தான உடன்படிக்கை, கர்நாடக உடன்படிக்கை. அது ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தினதுன்னு சொல்றோம். இந்த கர்நாடிக் ட்ரீட்டி மார்க் ஏ மேஜர் டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏனெனில் பாளையக்காரர்களின் விவகாரங்களில் நேரடியாக தலையிட்டு வரி வசூல் செய்யும் உரிமை நவாபுக்கு வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குங்க. இது சரியா? பாளையக்காரர்கள் விவகாரங்கள்ல நேரடியாக தலையிட்டு வரி வசூலிக்கும் உரிமையை யாருக்கு கொடுத்தாங்க? ஆங்கிலேயருக்கு கொடுத்தாங்க. ஆற்காடு நவாப் அந்த உரிமையை யாருக்கு கொடுத்தாருன்னா ஆங்கிலேயருக்கு கொடுத்தாரு. இந்த இடத்துல நவாப் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ஆங்கிலேயர் அப்படின்ற வேர்டு வந்திருந்தா ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். ஏன்னா அந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான உடன்படிக்கை தான். 1792 கர்நாடிக் ட்ரீட்டி ரொம்ப முக்கியமானது. அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தினது. அது ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த உடன்படிக்கைக்கு பின்னாடி தான் பாளையக்காரர்கள் புரட்சி, வீரபாண்டி கட்டபொம்மன்ல இருந்து மற்ற எல்லா புரட்சியும் நடந்தது. அதனால ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தினதான். கூற்று சரி, பட் காரணம் தவறு. காரணம் ஏன் தவறுனா இங்க நவாபுக்கு பதிலாக ஆங்கிலேயர்னு வந்திருந்தால் சரி. அந்த வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து ஆங்கிலேயருக்கு தான் போகுது, நவாபுக்குலாம் போகல. அந்த உரிமை ஆல்ரெடி நவாபுக்கு தான் இருந்தது. நவாப் இருந்த உரிமை ஆங்கிலேயருக்கு கொடுக்குறார். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. சி தான் அதுக்கு ஆன்சர். பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த தேர்ட் கொஸ்டின். இந்த கூற்று காரணத்தில் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கம்மா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 36% சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் இங்கேயுமே மேஜர் பார்த்தீங்கன்னா 51%, 51% பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எடுத்திருக்கீங்க. ஏஆர் சரி, ஏவிற்கு சரியான விளக்கம். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, என்னன்னு படிச்சிருக்கோம். கர்நாடக உடன்படிக்கை யார் யார் இடையில கையெழுத்தானது, அதனுடைய விளைவு என்ன அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம்.
அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் தப்பு நடக்கக்கூடாதுல்ல, கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 65 to 70% இந்த ரெண்டையும் எடுத்திருக்கீங்க, 70%. சரி, அடுத்தது சரியான கூற்று எது? விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் காலின் ஜாக்சன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் காலின் ஜாக்சன், அது தவறு இல்லையா? ஈஸி தானே அது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கிடையாது அவர் இல்லையா, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கட்டபொம்மன் காலின் ஜாக்சனை குற்றாலத்தில் சந்திக்க முயன்றார் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கட்டபொம்மன் காலின் ஜாக்சனை குற்றாலத்தில் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதை நம்ம படிச்சிருக்கோம். காலின் ஜாக்சனை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 15 நாள் அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணாருன்னு படிச்சிருக்கோம். கட்டபொம்மன் கிட்டத்தட்ட 2 வாரம் காலின் ஜாக்சனை பின்தொடர்ந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி பின்தொடர்ந்து போகக்கூடிய சமயத்தில் குற்றாலத்திலையும் சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்தது மெட்ராஸ் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனை சரணடைய உத்தரவிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் சரிதான். இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு போட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆஜராகணும் அப்படின்னு அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் சரணடைய ஆஜராக சொல்லி உத்தரவிட்டார். அது சரண்டராக சொல்லி தான் உத்தரவு போடுவார். அடுத்தது முதலில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காலின் ஜாக்சன் இறுதியில் நிரந்தரமாக நீக்கப்பட்டார். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். காலின் ஜாக்சனை அந்த 3 நபர் குழு விசாரிச்சு தப்பு அவர் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனண்டா நீக்கிடுவாங்க பின்னாடி. ஸோ இது நம்ம படிச்சிருக்கோம். காலின் ஜாக்சனுக்கு பதிலாக தான் எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்னு சொல்லி புதிய மாவட்ட ஆட்சியர் வந்தாருன்னு படிச்சிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தேர்ட் ஒன்றும் சரி, செகண்ட் ஒன்றும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் இது திருநெல்வேலிக்கு பதிலாக அங்கே என்ன வந்திருக்கணும், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் ராங் ஒன். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50% ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம், அந்த ஆப்ஷனே டெலிட் பண்ணலாம். அப்படி தான் கொடுத்துருப்பேன். இந்த 50% கையை இங்கே வரவே கூடாது, விடையே வரக்கூடாது. படிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சோன்னா தப்புன்னு முடிவு பண்ணிட்டா பியும் சியும் வரக்கூடாது இல்லையா? இப்படி 2 டெலிட் பண்ணிட்டாவே 50% சான்ஸ் வந்துடுது. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். 2, 3, 4 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்